முந்தி வெவ்வேறு ஆளுக்க தர்னூஸ் ஒரு இனம் வாழ்ந்துச்சான். ஃபர்ஸ்ட் அந்த தர்னூஸ் முடிஞ்ச உடனே ஹலியலிஸ் ஒருத்தர் வாழ்ந்தாங்களாம், அது ஒரு ஜாதியாம். அந்த இனம் அணிஞ்சு போனோம்னா மலிக்காங்கிற அது அவங்களுடைய ஆதம், அவர் மலிக்கா அவர் தலைமையில் அது ஒரு இனம் இருந்துச்சான். நாலாவது ஹமூஸ் அவர் தலைமையில் ஒரு ஜாதி இருந்துச்சான். இப்படியாக ஒரு 7 தலைமுறைகள் போயிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கத்தில் சொல்லிட்டு இன்னொரு பெரியார் சொல்றாரு 12 படைப்பு இருந்துச்சு, 7 கிடையாது. ஆதமுக்கு முன்னாடி எத்தனை பேரு? 12 மனுஷன் போயிட்டானா. ஆதமும் ஒரு கடைசி மனுஷன், அதுக்கு முந்தி ஒரு மனுஷனை படைச்சு அந்த மனுஷனை சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு மனுஷனை படைச்சு அவங்கள பல வருஷங்கள் வாழ வச்சு அவங்கள அழிச்சுட்டு நீங்க 12வது இனம் எழுதி வச்சுக்கிறார். இது எந்த குர்ஆன்ல இருக்க ஆதாரம் இல்ல, எந்த ஹதீஸ்ல இருக்குது இல்ல, அது ஆதாரம் கிடையாது. அதுக்கப்புறம் இப்லீஸ பத்தி, இப்லீஸ் இருக்கிறான்ல அவனை பத்தி விடுற புருடா இருக்க சுப்ஹானல்லாஹ். இப்லீஸ்னா யாருன்னு பக்கம் 14 எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இப்லீஸ் யாருங்கிறது அப்படி கதை அப்படியே வர்ணிக்கிறார். அவ்வளவு பொய். எந்த அளவுக்கு கேட்டா அல்லாஹ்வே என்ன பண்ணிட்டானா, அவருக்கு அந்த அதிகாரத்தை இப்லீஸுக்கு கொடுத்துட்டானா. இப்லீஸுக்கு ராஜ்யத்தை கையில கொடுத்தாங்க எழுதி வச்சுக்கிறார் பாருங்க. அது என்ன ஒரு விஷயம் படிக்கிறவங்க சொல்லி கேட்டேன். மீண்டும் காலச்சக்கரம் சுழன்றது, தீவுகளிலும் பாலடைந்த இடங்களிலும் அடைக்கலம் புகுந்த ஜின் இனங்களை பல்கி பெருகின ஜின் இனங்கள். இப்பொழுது இறைவனின் அனுமதி பெற்று வானவர்களுடன் மன்னகம் வந்தான் அசாசில். அசாசில்னா இப்லீஸுக்கு பேரு, இவர் வச்சுக்கிட்ட பேரு. அவனை சூழ ஜின்கள் சில குழுமி அவனை தங்களின் தலைவனாக ஏற்றுக்கொண்டன. பின்னர் விண்ணகம் சென்ற அசாசில் சகுலுபு இப்னு முல்லாத்து என்பவரை அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக மன்னகம் அனுப்பினானா. அதாவது இப்லீஸ் என்ன செய்யறான், மக்களுக்கு நேர்வழி அல்லாஹ் அனுப்ப மாட்டானா. இப்லீஸ் அங்க இருந்து என்ன செய்யறான்னா அங்க உள்ள ஜின்களுக்கு வழிகாட்டுறதுக்காக வேண்டி அவன் அனுப்பி வைக்கிறான் ஆளை. அங்க இருந்து அல்லாஹ் தூதர் அனுப்புவான். இப்லீஸே அல்லாஹ் வேலையெல்லாம் பார்த்திருக்காங்கல்ல. இப்னு சகுலுபு இப்னு முல்லாத்து அப்படிங்கிறவர் அனுப்பி வச்சானா. அவரை அவர்கள் கொன்று விட்டார்களாம். அவரிடமிருந்து யாதொரு செய்தியும் வராததை கண்ட அவன் நிலைமையை அறிந்து வருவதற்காக மற்றொருவரை அனுப்பினான். இது அல்லாஹ் அந்த இப்லீஸ் ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறான் பூமியில இருந்து ஜின்களுக்கு வழிகாட்ட. அவரை கொண்டு விட்டாங்களாம். இன்னொரு ஆள் அனுப்பி வச்சானா, அவருக்கு அதே கதி ஏற்பட்டுச்சான், அவரை கொண்டு விட்டாங்களாம். மீண்டும் ஒருவரை மன்னகம் அனுப்ப அவரும் கொன்றளிக்கப்பட்டார். இறுதியாக யூசுப் என்பவரை, பேர்லாம் கரெக்டா பாருங்க, யூசுஃபுடைய மகன் யூசுப் என்பவரை அவன் இப்லீஸ் அனுப்பி வைத்தான். அவரை கொல்ல ஜின்கள் பல சூழ்ச்சிகள் செய்தன. எனினும் அவர் உயிர் தப்பி விண்ணகம் நடந்ததை அவனிடம் கூறினார். அது கேட்டு அவன் கொதித்தெழுந்தான். அவன் தான் எல்லாம் ராஜ்யம், அல்லாவெல்லாம் கிடையாது. உடனே நான் அனுப்புனால கொண்டுட்டான்னு கோவம் வருது அவனுக்கு. அந்த ராஜ்யத்தை அவன் தான் அல்லாஹ் வேலை அவன் செஞ்சிருக்கான்னு எழுதிக்க. அவன் அப்படி கொதித்து எழுந்தான். இதன் பின் அசாசில் இறைவனின் அனுமதி பெற்ற சேர்த்துக்கிறது வானவர்களையும் தன்னுடைய துணைக்கு அழைத்துக் கொண்டு மன்னகம் ஜின்களுடன் போர் செய்து அவர்களை முறியடித்து அணிபடிய செய்தான். இறைவன் அவனுக்கு மன்னகத்தின் ஆட்சியையும் முன் வானத்தின் அரசுரிமையையும், முதல் வானத்துடைய ஆட்சி உனக்கு அப்படின்னு எல்லாம் அணிஞ்சிட்டான், முன் வானத்தின் அரசு உரிமையையும் கொடுத்ததோடு சுவன கருவூலத்தையும் வழங்கினான். இதன் காரணமாக அவன் விண்ணகத்திற்கும் மன்னகத்திற்கும் வரப்போக இருந்தான். இதிலிருந்து அசாசிலுக்கு பெருமை அதிகரித்தது. இறைவனுக்கு அடுத்தபடியாக நான் தான், என்னை தவிர வேறு எவரும் இல்லை என்று நின்றான். இப்படி கதை போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு கிஸ்ஸா, இது கற்பனை. இப்படியாக இப்லீஸ்னா யாரு என்ன நம்ம குர்ஆன்ல பார்ப்போம், அது நம்ம அறிஞ்சு கொள்ளதான் போறோம். இதெல்லாம் எங்க இருக்குது இப்படிலாம் சம்பவம்? பொய். இது மாதிரியான பொய்களை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்லீஸுக்கு நான் உரையாடல் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, இந்த மனுஷனை படைக்கிறான்ல அல்லாஹ், மண்ணுல படைச்சது அல்லாஹ் முடிச்சுட்டான். இவர் என்ன பண்றாருன்னா, மண்ணுல படைச்சா எப்படி தெரியும் உங்களுக்கு? தலை இருக்குல்ல, தலை மனுஷனை படைக்கும் போது இந்த தலையை படைக்கிறதுக்கு காபாவில இருந்து மண் எடுத்துட்டு சொன்னான் அல்லாஹ். காபா மண்ணுல உங்க தலையெல்லாம் படைக்கப்பட்டிருக்கு. மண்ணு படைச்ச மண்ணு எழுந்து படைக்கப்பட்டுச்சான். காபா இருக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து மண் எடுத்துட்டு சொன்னானா. பைத்துல் முகத்தஸ்ல கொஞ்சம் மண் எடுத்துட்டு சொல்லி மார்பு முதுகு தலையை அங்க படைச்சுட்டு மார்பை முதுகை அங்க படைச்சு விட்டானா. அதுக்கப்புறம் கீழே நாட்டில் இருந்து மண் எடுத்து வர செய்து வலது கையை படைச்சானா. கிழக்கத்திய நாடுகள்ல இருந்து மண் எடுத்துட்டு வர சொல்லி அதுல ஆதமுடைய வலது கையை படைச்சு விட்டான். அப்புறம் மேலை நாட்டில இருந்து மண் எடுத்துட்டு வர சொல்லி இடது கையை படைக்கிறான் ஆதமுக்கு. யமன் நாட்டில இருந்து மண் எடுத்துட்டு வர சொல்லி 2 தொடையையும் படைக்கிறான். எகிப்தில இருந்து மண் எடுத்துட்டு வர சொல்லி 2 காலையும் படைச்சான். ஹிஜாஸ்ல இருந்து மண் எடுத்துட்டு வர சொல்லி அப்புறம் பாதங்களை படைச்சான் அப்படிங்கிறார். இந்தியாவில் மண்ணை எடுக்கல, இங்கதான் மக்கள் ஜாஸ்தியா வாழ்றோம். இந்தியாவில் மண்ணை எடுக்கல, இங்கதான் உலகத்துல 2வது மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சைனாவிலே மண் எடுக்கிறாங்க. சைனாவும் இந்தியாவும் சேர்ந்தா பாதி உலகம். சைனாவும் இந்தியாவும் சேர்ந்தா பாதி உலகம், பாதி மக்கள் வந்துடுறாங்க. மொத்தம் 600 கோடி பேர் இருந்தா 200 300 கோடி விளையாடுறோம். அப்ப இந்தியாவும் சீனாவும் சேர்ந்தா பாதி உலகமாச்சு. இங்க 2லயும் மண்ணை எடுக்கல.
எல்லாம் ஒரு மாகாணமா கூட இருக்காது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ராமநாதபுரம் மாவட்ட அளவுக்கு ஒரு நாடு, அந்த நாட்டிலேயே பார்த்து அல்லாஹ் நினைச்சிருக்கான், மண் எடுத்துட்டு போய் படைச்சிருக்கான். எங்க எடுத்த மண்ணில படைச்சு அல்லாஹ் சொன்னா அதை விட்டுற வேண்டியதானே. இப்படி அல்லாஹ்வின் மீது ஏராளமான முறையில இட்டு கட்டி பொய்களை புழுகி எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை நம்ம விளங்கிக்கணுமே. நம்ம படைச்சதுக்கு வந்துடுவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி புழுகுன்னு அப்புறம் பாத்துக்கிறோம். இப்ப நம்ம நேரடியாக வரலாறுல நுழையிறதுக்கு முன்னாடி ஆதம்ல இருந்து ஆரம்பிக்காம இந்த படைப்புகளை பற்றி புழுகி இருக்கிற காரணத்தினால் அங்க இருந்து வருவோம். முதல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்னு கேட்டா, அதாவது முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொண்டோம்னா சஹீஹுல் புகாரி 2953வது ஹதீஸ் நிறைய வருகிறது. புகாரியிலேயே முஸ்லிம்லயும் வருகிறது. ஒரு ஹதீஸ் உங்களுக்கு ஷார்ட்டா நான் சொல்றேன். ஒரு ஹதீஸ் நம்பர் போதும், 2953 2953. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கானல்லாஹு வலம் யகுன் ஷைஉன் கைருஹு. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் மட்டும் தான் இருந்தான், எதுவுமே அவனை தவிர இல்லை. இது ஒரு ஸ்டேஜ். இதுக்கு ஆதாரம் கிடைக்கும். எல்லாம் படைக்கப்பட்டது நீங்க எப்படி சொல்லிட்டீங்களோ, ஜிப்ரீல் இல்ல, மீகாயில் இல்ல, அர்ஷ் இல்ல, குர்சி இல்ல, ஒண்ணும் இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் யார் தான்? அல்லாஹ் மட்டும் தான் இருந்தான், வேறு எதுவுமே இல்லை, அவன் மாத்திரம் இருந்தான். இது புகாரில் வருது. அதுக்கப்புறம் வந்து கான அர்ஷுஹு அலல் மா. அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம்னா, அல்லாஹ் அவன் மட்டும் இருந்தான்ல, அதுக்கப்புறம் அவனுடைய ஆசனம் தண்ணீரின் மீது இருந்தது. இது அந்த தொடர்ச்சி. இதுல நமக்கு என்ன விளங்குது? அல்லாஹ் முதல்ல படைச்சது தண்ணி தான். தண்ணி மேலதான் அரசு வைக்கிறான். அல்லாஹ் மட்டும் இருக்கிறான். அல்லாஹ் மட்டும் இருந்த பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான்? நீரை படைக்கிறான். நீரை படைத்து நீரின் மீது தனது சிம்மாசனத்தை நிறுவுகிறான். அவன் வீற்றிருப்பதற்காக வேண்டி, அரசுனா அவன் வீற்றிருப்பதற்கான ஒரு ஆசனம், அந்த அரிசை வந்து என்ன செய்யறான்? அல்லாஹ் நிறுவுகிறான். இது இரண்டாவது. நல்லா விளைவிக்கணும். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் மட்டும்தான். இதான் நமக்கு தர்த்தீப் கிடைக்கிறது ஹதீஸ்ல இருந்து. அப்புறம் தண்ணீர், அதுக்கப்புறம் வந்து அரிசி, அதுக்கப்புறம் கதப ஃபி ذிக்ரி குல்ல ஷைஇன், அதுக்கப்புறம் அந்த விதிப்பலகையில எழுத வேண்டியதை எல்லாம் எழுதினான். விதிப்பலகையும் அதை எழுதுவதற்குரியதும். இந்த மூணையும் படைச்ச பிறகு உலகத்துல என்னென்னவெல்லாம் நடக்கவிருக்கிறதோ அவ்வளவையும் எழுதுறான், ரெக்கார்ட் பண்றான். அவன் சொன்ன அந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. அவன் ப்ரோக்ராம் செட்டிங் பண்றான். அல்ல அந்த ப்ரோக்ராம் செட்டிங் பண்ண பிரகாரம் தான் இன்னைக்கு உலகத்துல நம்ம உட்கார்ந்துருக்கிறோம்னா அதெல்லாம் ப்ரோக்ராம்ல இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் என்ன தீர்மானிச்சானோ அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுகிறான். அதுக்குரிய அதை வந்து நம்ம லவ்ஹுன்னு சொல்லுவாங்க, ஒன்னு வந்து கலம்னு சொல்லுவாங்க. லவ்ஹுன்னா பலகை, காக்கப்பட்ட குர்ஆன்ல இருக்கு, பின்னாடி நான் சொல்லுவேன். அப்ப கலம்னா எழுதுகோள், எழுதுனான்னா பதிவு செய்தான். மூணாவது எப்படி வருதுன்னா, அல்லாஹ் மட்டும் இருக்கிறான், தண்ணியை படைக்கிறான், அரசை படைக்கிறான், லவ்ஹு கலமும் அது ரெண்டும் சேர்ந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கலக்க சமாவாத்தி வல்லரும், அப்புறம் வானங்களையும் பூமியையும் படைக்கிறான். அதுக்கு பிறகு மனுஷன் படைக்கிறான். இது வரைக்கும் தர்த்தி வச்சுக்கிறோமே. அப்ப இது சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் பிரகாரம் இவங்க சொன்னபடி நூற முகமதியா வரல, முகமதியாங்கிற நூறு வரல, சேவல் வரல, பாம்பு வரல, ஒண்ணுமே வரல. அல்லாஹ் ஃபர்ஸ்ட் படைச்சது தண்ணிய. குர்ஆன்ல இருந்து அல்லாஹ் என்ன செய்றானா, வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய்யின், தண்ணீரில் இருந்துதான் உயிருள்ள எல்லாத்தையுமே நாம் படைத்தோம். எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் எதுன்னு கேட்டா தண்ணீர் ஆகணும்னு ஆயிரும். அப்படி தண்ணீரை அல்லாஹ் படைத்ததாக திருமறை குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லுகிறது. இந்த கருத்தை குர்ஆனிலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த கருத்தை வேற மாதிரி சொல்றான்னு கேட்டா, வஹுவல்லதி خلق السماوات والارض في 6 ايام, அவன்தான் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். அந்த சத்தியம் பின்னாடி வருவோம். 6 நாட்களில் படைத்தான். வகான அர்ஷுஹு அலல் மா, அப்போது அவனுடைய அர்ஷ் தண்ணீரின் மீது இருந்தது. ஹதீஸ்ல வருது. அப்படியே குர்ஆன்ல என்ன வருது? வானம் பூமியை படைச்சான், படைக்கிற நேரத்தில் எங்க இருந்தான்னு கேட்டா அவனுடைய அர்ஷ் தண்ணீரின் மீது இருந்தது. அப்ப அர்ஷ் தண்ணி வந்து ரெண்டுக்கு முந்தி, வானங்களுக்கு முந்தி பூமிக்கு முந்தி என்ன இருக்குது? அந்த அரிசி இருக்கிறது. அந்த அரிசி தண்ணீரின் மீது இருக்கிறது. தண்ணி தான் அப்படி அந்த இடத்துல அல்ல தண்ணியை படைக்கிறான். அந்த இடத்துல நிக்கி பூமி நிக்கும் போது நின்றா என்ன? பூமி நிக்குது, சூரியன் நிக்குது, சந்திரன் நிக்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்ணியை பிடிச்சி நிப்பாட்டிக்கிற பெரிய விஷயம் இல்ல. இன்னைக்கே தண்ணி அப்படிதான் நின்றுட்டு இருக்குது. நீங்க வசிக்கிற இந்த பூமியிலேயே தண்ணீர் உருட்டி வச்ச உருண்டையாகத்தான் இப்போ நின்றுட்டு இருக்கு, மேந்துட்டு தான் இருக்குது. கடல்லாம் இருக்கு, மேலகள் ஒண்ணுமே இல்லை, அப்படிதான் நிக்குது தண்ணி. இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, கண்ணால பார்த்துட்டு இருக்கணும். ரப்பல் ஆலமீனுக்கு இது பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து நீங்க இதுவும் திருக்குறான்ல இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி வந்து முஸ்லீம்ல சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிற ஒரு ஹதீஸ பாருங்க. இன்னல்லாஹ கத்தர மகாதீரல் ஹல்கி ஹலாயிகி
قبل ان يخلق السماوات والارض ب50 الف سنه وكان عرشه على الماء. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு முன்பாகவே, எவ்வளவு நாளைக்கு முன்பாகவே என்றால் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, இந்த வானங்களை படைக்கிறதுக்கும் பூமியை படைக்கிறதுக்கும் ஆதம படைக்கிறதுக்கு இல்ல, வானம் பூமி அதுக்கப்புறம் ஆதம் வர்றாரு. இந்த வானம் பூமியை படைக்கிறதுக்கு முன்னாடி 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் படைப்பினங்களுடைய விதிகளை எல்லாம் தீர்மானிச்சுட்டான். ஆடுன்னு ஒண்ணு படைக்கப்படல. படைக்கப்படுற ஆடு எத்தனை, மொத்தம் எத்தனை ஆகும், எத்தனை அடுத்த திம்பா, எத்தனை சாவும், எத்தனை குட்டி போடும், எத்தனை மலடா இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. படைக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல ஆதமுல இருந்து இன்னைக்கு நீங்க வரைக்கும் உலகம் அழிகிற வரைக்கும் எவ்வளவு பேர் வர்றீங்களோ எல்லாருக்கும் ஆடையும் ஃபர்ஸ்ட் பண்ணிவிட்டான். வானத்தை எல்லாம் படைச்சு பூமியெல்லாம் படைச்சுட்டு எல்லாம் ஆதம் படைக்க திட்டம் போடல. வானம் பூமி படைக்கும் போது அவன் மட்டும் இருக்கும் பொழுது ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிட்டு